இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட அப்ரிவியேஷன்ஸ் அந்த எக்ஸ்பான்ஷன்ஸ். IEEA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இன்டர்நேஷனல் லெவல்ல அட்டாமிக் எனர்ஜியோட ஏஜென்சி அப்படின்றதுக்கு தான் இந்த அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா IBRD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் லெவல்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அப்புறம் டெவலப் பண்றது. ஒரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இவங்க லோன்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கு. அடுத்தது IMO அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். மேரிடைம் அப்படின்னா கடல்லாம் வந்து என்னன்னா மேரிடைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேரிடைம் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து என்னன்னா IMO அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க. IPCC அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல, நிறைய வந்து என்னன்னா தெரியுது கிளைமேட் சேஞ்சஸ். அதுக்காக வந்து என்னன்னா இது இன்டர் கவர்மெண்டல் பேனல், நிறைய கண்ட்ரி சேர்ந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் அவங்களுக்கு நடுவுல வந்து என்னன்னா ஒரு பேக்டா வந்து சைன் பண்ணிருக்காங்க. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வருஷம் வந்து என்னன்னா மீட்டிங்கும் வந்து வைக்கிறாங்க. கண்ட்ரியில இதுல இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாமே மீட்டிங் வந்து இருக்கும்.